மருத்துவமனையின் வராண்டாவே அதிரும் வகையில் விஜயாவின் விஷ வார்த்தைகள் மீனா மீது வந்து விழுகின்றன. இவள் காலடி எடுத்து வைத்த நேரமோ என்னவோ, என் கணவரின் உயிருக்கே உலை வைத்துவிட்டாள் என்று ஆவேசமாக கத்துகிறார் விஜயா. அண்ணாமலையின் விபத்திற்கு மீனாவின் ராசிதான் காரணம் என்று சாமியார் சொன்னதை பிடித்துக்கொண்டு ஒட்டுமொத்த குடும்பத்தின் முன்னிலையில் மீனாவுக்கு மரண அடை கொடுக்கிறார். அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள், ஆவேசமான உடல்மொழி என விஜயா ஒரு ருத்ர சுரூபமாக மாறுகிறார். என் தாலி பாக்கியம் நிலைக்க வேண்டுமானால் இந்த ராசி இல்லாதவள் என் வீட்டை விட்டு வெளியேற வேண்டும் என்று அவர் போடும் கூச்சல் அங்கிருந்த அனைவரையும் உறைய வைக்கிறது. முத்து தடுக்க முயன்றும், உன் பெண்டாட்டிதான் உனக்கு முக்கியமா? உன் அப்பன் உயிர் முக்கியமில்லையா என்று கேட்டு முத்துவின் வாயை அடக்குகிறார். ஒரு தாயாக அல்லாமல் ஒரு வில்லியாக விஜயா காட்டிய அந்த குரூரம் அந்த இடத்தையே ஒரு போர்க்களமாக மாற்றியது. மற்றொரு பக்கம் சதித்திட்டங்களின் ராணியாக திகழும் ரோகிணி தன் சித்தி சிந்தாமணியுடன் சேர்ந்து ஆடும் நிழல் ஆட்டம் இரத்தத்தை உறைய வைக்கிறது. அண்ணாமலையின் விபத்து தற்செயலானது அல்ல, அது சிந்தாமணியால் திட்டமிடப்பட்ட ஒரு பயங்கர சதி என்பது வெளிச்சத்திற்கு வருகிறது. உன் மாமனாரை சாகடிக்கச் சொல்லவில்லை, கையும் காலும் உடைந்தால்தான் மீனா மீது பழி விழும் என்று சிந்தாமணி சொல்லும்போது ரோகிணி ஒரு நிமிடம் அதிர்ந்தாலும் தன் சுயநலத்திற்காக அதை ஏற்றுக்கொள்கிறாள். மீனாவை வீட்டை விட்டு துரத்தினால் மட்டுமேதான் மீண்டும் அந்த வீட்டிற்குள் நுழைய முடியும் என்பதை உணர்ந்த ரோகிணி இந்த விபத்தை ஒரு ஆயுதமாக மாற்றுகிறாள். நெருப்பு பிடித்த இடத்தில் தண்ணீர் ஊற்றாமல் சுற்றியுள்ள இடங்களில் ஊற்றி அணைப்பது போல மீனாவை வெளியேற்றினால்தான் உன் வாழ்க்கை செழிக்கும் என்ற சிந்தாமணியின் நயவஞ்சகப் பேச்சு ரோகிணியின் மனதில் வன்மத்தை விதைக்கிறது. ஒரு நல்ல மனிதரின் உயிரோடு விளையாடும் இந்த நாசகார கும்பலின் அடுத்த நகர்வு என்னவாக இருக்கும் என்ற திகில் எகிறுகிறது. மயக்கம் தெளிந்து கண் விழிக்கும் அண்ணாமலை தன் குடும்பம் சிதறிக் கிடப்பதைக் கண்டு வேதனைப்படுகிறார். முத்து, அழாதே, எனக்கு ஒன்றும் ஆகாது என்று அவர் சொல்லும் ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு தந்தையின் பாசப் போராட்டம். ஆனால் அவர் கண் விழித்த அந்த நிமிடத்திலும் மனோஜ் போன்றவர்கள் சாமியார் சொன்னதை நினைவுபடுத்தி மீனாவை வெளியேற்றத் துடிப்பது அண்ணாமலையை நிலைகுலையச் செய்கிறது. நான் செய்த புண்ணியம்தான் என்னை காப்பாற்றியது என்று விஜயா சொல்லும்போது அண்ணாமலையின் கண்கள் மீனாவை தேடுகின்றன. தன்மீது அளவு கடந்த அன்பு வைத்திருக்கும் மருமகள் தன் விபத்திற்குத்தான் காரணம் என்று பழி சுமத்தப்படுவதை அவரால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. உடல் வலியையும் தாண்டி தன் குடும்பத்தில் மூண்டிருக்கும் இந்த சதிவலை அவரை மனதளவில் பலவீனப்படுத்துகிறது. பாசத்திற்கும் பழிக்கும் இடையே நடக்கும் இந்த போராட்டத்தில் அண்ணாமலையின் அமைதி ஒரு பெரிய புயலுக்கு முன்னால் இருக்கும் நிசப்தமாக தெரிகிறது. முத்துவின் நிலைமை இக்கரைக்கும் அக்கரைக்கும் இடைப்பட்ட ஒரு ஊசலாட்டம். ஒரு பக்கம் உயிருக்கு உயிரான தந்தை விபத்தில் சிக்கிக் கிடக்கிறார், மறுபக்கம் தன் மனைவி மீனா மீது அபாண்டமான பழி சுமத்தப்படுகிறது. விஜயாவின் வார்த்தைகள் முத்துவின் இதயத்தை ஈட்டியாகத் தைக்கின்றன. அப்பாவுக்கு ஏதாவது ஆகிவிடுமோ என்ற பயத்தில் நான் இருக்கும்போது இப்படி தேவையில்லாமல் பேசாதே என்று விஜயாவை எச்சரிக்கிறார் முத்து. ஆனால் மனோஜின் நக்கலும் விஜயாவின் பிடிவாதமும் முத்துவை எல்லை மீறச் செய்கின்றன. மீனா எங்கே என்று தேடி அலைகையில் அவள் மருத்துவமனையை விட்டு வெளியேறியது அறிந்து முத்து நிலைகுலைந்து போகிறார். மீனா ஒருபோதும் அப்பாவிற்கு கெடுதல் நினைக்க மாட்டாள் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கை ஒருபுறம் இருந்தாலும் தன் தாயின் பிடிவாதத்தால் தன் வாழ்க்கை சிதைவதை எண்ணி முத்து குமுறுகிறார். ஸ்ருதியிடம் மீனாவைப் பற்றி விசாரிக்கும்போது முத்துவின் கண்களில் தெரியும் அந்த ஏமாற்றமும் தவிப்பும் பார்ப்பவர் நெஞ்சை உருக்குகிறது. மீனாவின் உலகம் சுக்குநூறாக உடைந்து சிதறுகிறது. தன் மாமனாரை தன் தந்தைக்கும் மேலாக நேசிக்கும் அவளுக்கு உன்னால்தான் அவருக்கு விபத்து ஏற்பட்டது என்ற பழி சொல்லனா துயரத்தை தருகிறது. விஜயா கேட்ட அந்த தாலிப் பாக்கியம் குறித்த கேள்வி மீனாவை நிலைகுலையச் செய்கிறது. நான் அந்த வீட்டில் இருந்தால் மாமாவுக்கு ஆபத்து என்ற எண்ணத்தை அவளுக்குள் ஆழமாக விதைத்துவிட்டார்கள். கண்ணீருடன் தன் தாய் வீட்டிற்கு வந்து சேரும் மீனா தன் வேதனையை கொட்டித் தீர்க்கிறாள். மாமாவுக்கு ஏதாவது ஆகிவிடுமோ என்று பயமாக இருக்கிறது அம்மா, நான் அங்கே இருந்தால்தான் பிரச்சனை என்று அவள் சொல்லும்போது ஒரு பெண்ணின் தன்னம்பிக்கை எவ்வளவு கொடூரமாக சிதைக்கப்பட்டுள்ளது என்பது புரிகிறது. முத்துவிடம் சொல்லாமல் வந்தது தவறு என்று தெரிந்தும் அந்த வீட்டின் அமைதிக்காக தன்னைத்தானே தண்டித்துக் கொள்ளும் மீனாவின் தியாகம் மிகக் கொடுமையானது.
நான் இனி அந்த வீட்டிற்கு வரமாட்டேன் என்று அவள் எடுக்கும் முடிவு அந்த குடும்பத்தின் அஸ்திவாரத்தையே அசைப்பதாக உள்ளது.